நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக லைஃப்பில் செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். செலிப்ரேஷன்ஸ் இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். பட் செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் எதற்காக இந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க, எதற்காக இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்கிறத வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய அதே டைமில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்ஜாய்மெண்ட்டை வேண்டாம்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ஜாய்மெண்ட் இன் த சென்ஸ் தட் அங்கே வந்து சாக்ரிஃபைஸுங்கிற டேர்முமே அடங்கி இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் எனி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், எனி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி டஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. உட்கார்ந்துருந்து படிக்கணும். ஸோ நீங்கள் செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது, நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது அதே டைமில் உங்களுடைய சாக்ரிஃபைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ரிஃபைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் அடங்கியிருக்கு. நீங்கள் பேஷனபிளாக படிச்சீங்கன்னா சில விஷயத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டிவோட்டடாக படிச்சீங்கன்னா, நீங்கள் இன்வால்மெண்ட்டோட படிச்சீங்கன்னா சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஸோ படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். அண்ட் எப்படி படிக்கிறதுங்கிறது செகண்டரி விஷயம். நீங்கள் எப்படி படிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் படிப்பீங்கன்னா உங்களால் படிக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க, உட்காருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து படிங்க. ஒரு 6 hours, ஒரு 10 hours, ஒரு 12 hours படிங்க. அண்ட் அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறாங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு, எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கிறாங்க. அது தப்பு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே படிக்கிறது. அதாவது ஒரு நாள் மார்னிங் எழும்புறீங்கன்னா, காலையில் எழும்புறீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னது? படிக்கிறது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே படிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அட்டன் பண்ண முடியும். எக்ஸாமை கிளியர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். உங்களுடைய லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் படிக்கிறதுங்கிறது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஆயிரும் இல்லையா? அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி வந்து லாங் டைம் படிக்க முடியும்? ஒரு டேல வந்து 24 hours இருக்குன்னா உங்களோட படிக்கிறது வந்து ப்ரையாரிட்டியை மாறும்போது உங்களோட 16 hours 15 hours உங்களால் படிக்க முடியும். இல்லை உங்களுடைய படிப்பு வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் 4 hours தான் படிக்க முடியும், ஆர் 3 hours தான் படிக்க முடியும். மற்ற விஷயங்களெல்லாம் ப்ரையாரிட்டியில் வந்துடும். ஸோ கம்ஃபர்டபிலிட்டியை தாண்டி படிக்கிறது, அதுதான் பேஷன். அண்ட் அதே மாதிரி உங்களால் வந்து எது பண்ண முடியாதோ அதை விடுங்க, பட் எது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சீரியஸ்லி உங்களால் படிக்க முடியாதுங்கிறது கிடையாது. உங்களால் படிக்க முடியுங்கிறது உங்களால் முடிஞ்ச விஷயம். நிறைய விஷயங்கள் உங்களால் முடியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களால் எது முடியாதோ, எது வந்து அன்இமேஜினபிளாக இருக்கோ அதை விடுங்க. எது படிக்க முடியுமோ, எது உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களால் எது பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணாமல் இருந்து அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எப்போவுமே வந்து இந்த பேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு உணர முடியும். அதாவது நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சீங்கன்னா, அண்ட் அதே மாதிரி ரொம்ப இன்வால்மெண்ட்டோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. உங்களுடைய சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இல்லை பிள்ளைங்க சொல்லுவாங்க, சார் ஜியோகிரஃபி போர் அடிக்குது, ஆர் ஹிஸ்டரி போர் அடிக்குது, பொலிட்டி போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. இந்த படிக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு பிறகு, அரசாங்க அதிகாரி ஆனதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி புக் எடுத்து படிக்க மாட்டீங்க. அண்ட் ஸ்கூல் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக படிச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப புரிஞ்சு ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்கூல் டைம்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த மாதிரி நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த 1 year ஆர் இந்த 2 year வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை படிப்பீங்க, நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாலேஜபிள் கிடைக்கிற விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக பாருங்க, இன்ட்ரெஸ்டாக படிங்க. ஏன் இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடாது? ஏன் கான்ஷியஸாக படிக்கக்கூடாது? ஏன் இன்வால்மெண்ட்டோட படிக்கக்கூடாது? ஸோ இன்வால்மெண்ட்டோட படிச்சீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு போர் அடிக்காது, எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து அன்இன்ட்ரெஸ்டாக மாறாது. ஸோ இன்வால்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்குள்ளாடி கொண்டு வாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த ஞானம் தேவை, இந்த அறிவு தேவைங்கிறது மாதிரி நினைச்சு படிங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே போர் அடிக்காது. எண்ட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அதே இன்ட்ரெஸ்ட்டும் அதே கியூரியாசிட்டியும் எண்ட் முடிக்கும் போதும் உங்களுக்கு அது இருக்கும்.
இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே போர் அடிக்க இந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேஜ் முடியும் போது போர் அடிச்சுட்டு நீங்கள் அதை மூடி வச்சுருவீங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படியே பிளாங்க் ஆயிரும். அப்படி அந்த மைண்ட் செட்டில் படிக்காதீங்க, அந்த மைண்ட் செட்டில் படிக்கவும் முடியாது. ஸோ எந்த சப்ஜெக்டையும் போர் அடிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த சப்ஜெக்டை என்னால் முடிக்க முடியாது, இந்த சப்ஜெக்ட் என்னோட வீக்னஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய எக்ஸாம் குரூப் 2 முனிசிபாலிட்டி கமிஷனர், குரூப் 1 ஆஃபீஸர், டெபுட்டி கலெக்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியாது. ஸோ நீங்கள் டஃப்பாக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும். நீங்கள் ஒரு உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரென்த்தை கொண்டு வாங்க, ஒரு வீக் பர்சனாக மாறாதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கொஷின் கேளுங்க, நீங்கள் ஸ்ட்ராங் பர்சனா வீக் பர்சனாங்கிற ஒரு கொஷினை கேளுங்க. சும்மா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலி வீக்காக இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் பர்சனாக பேசுகிறீங்களோ அதே மாதிரி ப்ராக்டிக்கலி அண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும். இந்த சென்ஸ் தட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நீங்கள் க்யூரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும். அதில் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தே இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிப்பீங்க? ஒரு 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 டார்கெட்டை கொடுத்துருக்காங்க, அந்த டார்கெட்டை முடிச்சு அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி வெளியே போகிறது தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தே அமைச்சிருக்கு இல்லையா? பட் நீங்கள் வந்து அந்த டார்கெட்டை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணல, அந்த டார்கெட்டை கரெக்டாக முடிக்கலைன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னது? நீங்கள் அது வீக்னஸ் தானே. ஸோ நீங்கள் உங்களே நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 22 ஏஜ், 23 ஏஜ், 25 ஏஜ், 26 ஏஜ் நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இந்த யங் ஏஜில் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கியூரியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கியூரியாசிட்டி வந்து லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது முகமது பின் துக்ளக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்தில் வந்து எப்படி இவ்வளோ தூரத்தை வந்து அட்டாக் பண்ண ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பொலிட்டி படிக்கும்போது அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கலன்னா என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும், அண்ட் ஜெயிலுக்கு போனால் அடிப்படை உரிமை கிடைக்குமா, அடிப்படை கடமைகள் என்னது. ஸோ இதெல்லாமே வந்து கியூரியஸ்னஸ் படிங்க. ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி வருது, இந்த கிளவுட் எப்படி உருவாகுது, இதெல்லாமே ஒரு கியூரியாசிட்டி இல்லையா? இந்த டைம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே இது மறக்காது, ஒரு நாலேஜபிள் பர்சனாக மாறிட்டீங்கன்னா. ஸோ படிங்க, படித்தாதான் எக்ஸாம் பாஸ் ஆகும், படிக்கலைன்னா எக்ஸாம் பாஸ் ஆகாது. திரும்ப ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்க, பண்ண முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்க. பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்க, அதில் தான் சக்ஸஸே அடைஞ்சிருக்கு. படிக்கிறது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ண முடியலைன்னா படிக்கவே படிக்காதீங்க, படித்தாதான் எக்ஸாம் பாஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.